இயக்குனர் சீனு ராமசாமியின் தயாரிப்பில் யோகி பாபு மற்றும் ஏக நடிக்கும் கோழி பண்ணை செல்லதுரை செப்டம்பர் 20 முதல் உலகமெங்கும். சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்கிற த கோட். விஜய் அவர்களோட கேரியர்ல ஒரு பென் அல்டிமேட் ஃபிலிம் இது அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் என்ட்ரிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிட்டதுனால இது ஒரு லாஸ்ட்டுக்கு முந்தைய படம் அப்படிங்கிற மாதிரி விளம்பரப்படுத்தியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தை வெங்கட் பிரபு இயக்கியிருக்கார் அப்படிங்கிறதே ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக இதில் எஸ்டரியர் டாப் ஸ்டார்ஸ் எல்லாருமே இதில் உள்ளே வந்திருந்தாங்க. அது இந்த கதைக்கும் தேவைப்பட்டது அப்படிங்கிற மாதிரி டேரக்டரும் சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி பல தரப்பட்ட ஒரு மல்டி ஸ்டார் படமாகவும் விஜய் அவர்களோட ஆக்டிங் கேரியரில் ஒரு முக்கியமான படமாகவும் இருக்கிறது கோட் எப்படி இருந்துச்சு அண்ட் முக்கியமாக தளபதி டேக் ஓவர் அப்படிங்கிற டேக்கு பொருத்தமாக இந்த படம் இருந்துச்சா அப்படிங்கிறலாம் இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் மட்டும் சொல்லி ஆசைப்படுறேன். நான் படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் இதை தாண்டி நிறைய கேமியோ சர்ப்ரைசஸ் இருக்குது. படத்தில் நிறைய ரெஃபரன்சஸ் இருக்குது. வேறு விஷயங்கள், வேறு பழைய படங்களோட டைலாக்ஸ் அந்த மாதிரிலாம் ரெஃபரன்ஸ் இருக்குங்கிறது ஆல்ரெடி நிறைய பேருக்கும் சோஷியல் மீடியாலே பார்த்துருப்பீங்க, வைரல் ஆகிருக்கும். பட் ஸ்டில் இந்த ரிவ்யூவில் நம்ம அந்த ஏரியாக்குள்ளெல்லாம் போகாமல் ஸ்பாய்லர் ஃப்ரீ டெரிட்டரியாக அந்த ரிவ்யூவை ஹேண்டில் பண்ணலான்னு ட்ரை பண்ணியிருக்கேன். படத்தோட ஒன்லைன்லையுமே பெருசாக ரிவீல் பண்ணாமல் தான் இருக்க தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரிவ்யூ ஸ்பாய்லர் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து இது படம் பார்க்கலைனாலும் இந்த ரிவ்யூ நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். 2008ஆம் ஆண்டு கென்யாவில் படம் ஓப்பன் ஆகுது. அங்கே சாட்ஸ் டீம் ஒரு மிஷனை ஹேண்டில் பண்ண போகிறாங்க. விஜய், பிரசாந்த், அஜ்மல், பிரபுதேவா உள்ளிட்டவங்க அந்த மிஷனில் பங்கு பெறாங்க. ஸோ அதில் என்ன நடக்குது அப்படின்னா அந்த மிஷனில் ஒரு விட்டக்குறை தொட்டக்குறை விஜயோட ஃபேமிலியை தொடர்ந்து வருது. விஜய் அவர்களோட வாழ்க்கையிலையும் தலையிடுது, அவரோட பர்சனல் லைஃப்பையும் ஒரு மாதிரி முடக்கி போடுது. ஸோ அந்த ட்விஸ்ட் என்ன, அந்த விட்டக்குறை தொட்டக்குறை விஜயோட லைஃப்பில், விஜயோட ஃப்ரெண்ட்ஸோட லைஃப்பில் பண்ணுற விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத அந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட ஸ்பாய்லர் இல்லாத ஒரு ஒன்லைன். படத்தில் நடிகர்களோட பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துலாம். விஜய் ஆப்வியஸ்லி இதில் டுவெல் ரோல் பண்ணியிருக்காரு. அப்பா பையன் அப்படிங்கிறது நமக்கு ட்ரெய்லர்லேயே ரிவீல் ஆயிருந்துச்சு இல்லையா? ஸோ அந்த ரெண்டு ரோலையும் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக அந்த ஜோனில் இருக்கார். அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் டோட்டலாக பார்க்கும்போது கில்லி டைம் ஆஃப் விஜய் இல்லை, ஒரு வசீகரா டைமில் இருந்த விஜய் நமக்கு அப்படியே கண் முன்னாடி தெரிகிறாருன்னு சொல்லலாம். அந்தளவு ரொம்ப ஒரு யங்கான எனர்ஜெட்டிக்கான விஜய் திரும்ப ஸ்க்ரீனில் பார்க்க முடிஞ்சது. அதுவே ஒரு பெரிய ரிலீஃபாக இருந்துச்சு, ஒரு பெரிய ஃப்ரெஷ்ஷான எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு. ரொம்ப ஒரு பெரிய ஓவர் டூலாம் பண்ணிடாமல் அந்த விஜய் அவர்களோட ஸ்ட்ராங் ஜோன் என்னவோ அதில் வச்சு விபி அந்த கேரக்டரை டோட்டலாகவே டிசைன் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அது இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக மாறி இருக்கு. நிறைய இடங்களில் கொஞ்சம் சுமாராக எழுதப்பட்ட காமெடி கூட விஜய் அவர்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது இன்னுமே எலிவேட் ஆகி காட்டப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நல்ல ஒரு தியேட்டர் மூமெண்ட்ஸாகவும் ஒர்க் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் பழைய படங்களோட ரெஃபரன்ஸ், ஈஸ்டர் எக்ஸ் இது எல்லாமே விஜய் அவர்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு இன்னுமே ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஆப்வியஸ்லி இன்னொரு விஜய் அவரை பற்றி சொல்லணும்னா அந்த டிஏஜிங் அப்படிங்கிறது டோட்டலாகவே வைரலாக இருந்துச்சு. ஸோ அந்த டிஏஜிங் அப்படிங்கிறது ஓரளவு எஃபோர்ட் பண்ணி தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ஓரளவு பாராட்ட வேண்டிய அட்டம்ப்டாக தான் இருக்குது. அந்த விஜயுமே அந்த கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தேவையான விஷயங்களை பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட காந்தி கேரக்டரோட, அதாவது ஹீரோ கேரக்டரோட வேற ஒரு டைமென்ஷனாக தான் அந்த கேரக்டர் எழுதப்பட்டிருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு அவருமே ஒரு சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. நிறைய இடங்களில் அவருமே ஒரு சுமாராக எழுதப்பட்ட காட்சியை கூட எலிவேட் பண்ணி தன்னோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக சிறப்பாக கொண்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு சில இடங்களில் மட்டும் அந்த இன்னொரு விஜய் அவர்களோட கேரக்டர் அந்த நடிப்பு கொஞ்சம் ஒரு மீட்டரை தாண்டி போயிட்டு ஒரு ஃபீல் இருந்துச்சு. கொஞ்சம் ஓவர் டூ பண்ணிட்டாரோ, கொஞ்சம் ஓவர் ஆக்ட் ஆயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு ஃபீலுமே இருக்குது. ஒரு சில காட்சிகளில் மட்டும் அந்த எஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். அடுத்த விஜய் அவர்களோட சாட் ஸ்குவாடில் வர மெம்பர்ஸாக பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல், ஜெயராம் உள்ளிட்டவங்க வந்துட்டு போகிறாங்க. அதில் பிரசாந்த் அண்ட் பிரபுதேவாவுக்கு ஒரு மீட்டியான ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு கேரக்டருக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கதையை நகர்த்தணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்திருக்காங்க. பிரசாந்த் அவர்கள் குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் வர ஒரு இன்ட்ராகேஷன் சீனில் ஒரு சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. அவர் சொல்கிற ஒரு டைலாக் மாஸ் தியேட்ரிக்கல் மொமெண்ட்டாகவும் மாறி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். பிரபுதேவா அவர்கள் கேரக்டருக்கு ஒரு விதமான டைமென்ஷன் இருக்குது, அதையுமே அவர் சிறப்பாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அஜ்மல், ஜெயராமுக்கு பெரிய வேலை இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் ஸ்னேகா ஒரு டிபிக்கல் ஹீரோயினாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு போகிறாங்க. செகண்ட் ஹாஃப்லையும் அவங்களுக்கு ஒரு மீட்டியான ரோல் இருக்குதான். பட் ஸ்டில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்த அளவுக்கு அந்த கேரக்டர் இம்பார்ட்டன்ஸை இழந்துருதோ அப்படிங்கிற ஒரு ஃபீலுமே இருக்குது. பட் நெவர்தலெஸ் ஸ்னேகா ஒரு கன்வின்சிங்கான பெர்ஃபார்மன்ஸை பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் படத்தோட ஒரு காட்சியில் ஸ்னேகா விஜய் இருக்கிற சீனில் பேக் ட்ராப்பில் வசீகரா படத்தோட ஒரு ஃபோட்டோ இருக்கும், கப்பிள் ஃபோட்டோ மாதிரி விஜய் ஸ்னேகா இருக்கிறது ஒரு நல்ல நாஸ்டாலஜிக் மொமெண்ட்டாகவும் இருந்துச்சு. இந்த மாதிரியான ரெஃபரன்ஸ் அங்கங்கே இருக்கிறது இந்த நடிகர்களோட பெர்ஃபார்மன்ஸுமே நம்மளை நல்லா கனெக்ட் பண்ணி வச்சிருது அப்படின்னு சொல்லலாம். படத்தோட பிரதான வில்லனாக மோகன் ஒரு நல்லதொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காஸ்டிங் சாய்ஸ் இது. அதுக்கு அவருமே ஒரு முடிஞ்சளவு ஒரு சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. அந்த ரோலில் எக்ஸல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப டிமாண்டிங்காக அந்த ரோல் இல்லை, ஒரு ஹீரோக்கு ஈக்குவலான வில்லனா அது இல்லை அப்படிங்கிறது ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா வேற ஒரு கேரக்டருக்கு அந்த வெயிட்டேஜை கொடுத்துருக்காங்க. பட் நெவர்தலெஸ் மோகனோட பெர்ஃபார்மன்ஸில் எந்த குறையும் இல்லை அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கலாம். படத்தோட இன்னொரு நாயகியா மீனாட்சி சௌத்ரி அண்ட் விபி பாய்ஸ் டீம்ல இருந்து பிரேம்ஜி,
வைபவ், அரவிந்த் ஆகாஷ், அஜய்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இதில் பிரேம்ஜிக்கு மட்டும் ஒரு வெயிட்டான ரோல் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அவருமே ஒரு நல்ல நியாயத்தை கொடுத்துருக்காரு. ஒரு 2-3 சீனில் நம்மளை சிரிக்க வைக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ஒரு ஜனரஞ்சக மோட்ல தான் டைரக்டர் விபி கதையை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அது இந்த படத்துக்கு பெரிய பலமாகவும் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் அவர்களோட ஃபோட்டே அப்படிங்கிறது வந்து அந்த காமெடி டைலாக்ஸாக அவர் டெலிவரி பண்ணுற விதம், அதுக்கான பாடி லாங்குவேஜ் எல்லாம் தான். குறிப்பாக வந்து ஒரு சீரியஸான சண்டை காட்சியில் கூட அவர் வெளிப்படுத்துகிற அந்த சின்ன காமெடியான கிமிக்ஸ் கூட ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ஒரு என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அட்வான்டேஜை விபி வந்து நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காரு நிறையா காட்சிகளில். அதுக்கு எழுதப்பட்ட வசனங்களாக இருக்கட்டும், அதுக்கு விஜய் அவர்கிட்ட வாங்கின பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே டைரக்டர் விபி ஷைன் ஆகிறாருன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே நம்மளுக்கு அந்த நாஸ்டாலஜிக் மொமெண்ட்ஸாக கிளிக் ஆகிறதுக்கு ரீசன் விஜய் அவர்களோட பெர்ஃபார்மன்ஸும் அந்த காட்சிகள் கோக்கப்பட்ட விதமும் தான். அதுக்கு நிச்சயமாக டைரக்டர் வெங்கட் பிரபுவுக்கு பாராட்டுகள். படத்தோட இன்னொரு பாசிட்டிவ், விபி ஸ்டைல் ஆஃப் ஜோக்ஸ் அங்கங்கே நிறைஞ்சிருக்கு. நிறைய படங்களோட ரெஃபரன்ஸும் கொட்டி கிடக்கு. விபி அவர்களோட பழைய படங்களாக இருக்கட்டும், விஜய் அவர்களோட பழைய படங்களாக இருக்கட்டும், நிறைய இடங்கள்ல அதை அந்தந்த ஏரியாஸை டச் பண்ணிட்டு போயிருக்காங்க. அது எல்லாமே ஒரு நாஸ்டாலஜிக் மொமெண்ட்டாக தேட்டரிக்கலாக நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு, மொமெண்ட்ஸாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறது கூட தீர்க்கமாக சொல்லிடலாம். அண்ட் நிறைய இடங்கள்ல வர சின்ன சின்ன ஈஸ்டர் எக்ஸ், அந்த வேறு படங்களுக்கு ரீகால் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், அப்புறம் வந்து அங்கங்கே வர சில கேமியோ அப்பியரன்ஸாக இருக்கட்டும், அதெல்லாமே இந்த படத்தை எலிவேட் பண்ணியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். முக்கியமாக கிளைமேக்ஸில் வர அந்த ஒரு ஆக்டரோட கேமியோ ஒரு நல்ல ஒரு தேட்ரிக்கல் மொமெண்ட்டாக இருந்துச்சு, நல்ல ஒரு எரப்டார ஒரு விஷயமாகவும் இருந்துச்சுன்னு சொல்லலாம். பாசிங் த மேண்டில் அப்படிங்கிற மாதிரி சின்ன ஒரு குறியீடோட அந்த கேமியோ அணுகியிருந்தாங்க. அதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. அண்ட் இதை தாண்டி வர அஜித் ரெஃபரன்சஸ், அது ட்ரெய்லரில் கூட ஒரு டைலாக் வந்துருந்துச்சு, அந்த மாதிரி சில ரெஃபரன்சஸ் படங்கள் அங்கங்கே வருது. அது எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கிளைமேக்ஸ்லையும் அது ரொம்ப ஆர்கானிக்காகவே ஜெல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கங்கே ரெஃபரன்ஸ் வாலண்டியராக வைக்கணும்னு சிலது இருந்தாலுமே பிரதானமான ரெஃபரன்சஸ், முக்கியமான ரெஃபரன்சஸ் எல்லாமே கதையோட ஜெல்லாக இருக்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயம், ஒரு நல்ல ரைட்டிங்காகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக குறிப்பாக லாஸ்ட் 30 மினிட்ஸ் ஸ்ட்ரெச் வந்து ரொம்ப நல்லாவே ஆர்கனைஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க, நல்லாவும் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது எழுதி ப்ராப்பராகவும் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கிரிக்கெட் ஸ்டேடியமில் நடக்கிற மொத்த காட்சிகளுமே நல்ல ஒரு தியேட்டர் மெட்டீரியலாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக 2 விஜய்க்கான அந்த இன்ட்ராக்ஷன் காட்சிகள் ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு. அதில் 2 விஜயுமே போட்டு நடிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு கட்டத்தில் அந்த விஜய் இந்த விஜய் வேற ஆட்களோ அப்படின்னு தெரியற அளவுக்கு கூட அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. அதுக்கு முக்கியமாக இந்த ரைட்டிங்கில் இருக்கிற அந்த கேரக்டரோட டிஸ்டிங்ஷன், அந்த வேறுபடுத்தி காட்டின விதம் ரொம்பவே முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். அது இந்த படத்துக்கு சிறப்பாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அடுத்த பர்சனலி எனக்கு வந்து அந்த டிஏஜிங் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நாட் பேடாக இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு நல்ல அட்டெம்ப்ட் அப்படின்னு கூட சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரியான முயற்சிகள் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் வரணும் அப்படிங்கிறதா என்னோட ஆசையுமே. அது வந்து ஒரு புதிய கதை சொல்லலுக்கும் ஒரு வித்தியாசமான திரையரங்கு அனுபவத்துக்கும் வழிவகுக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு இந்த படம் ஒரு நிச்சயமாக ஒரு முக்கியமான ஒரு ஸ்டார்டிங் ஸ்டோனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டிஏஜிங் எஃபர்ட் ஓரளவு கமெண்டபிளாக தான் இருந்துச்சு. அதுக்கு இன்னொரு ரீசன் விஜய் அவர்களோட பெர்ஃபார்மன்ஸும் அப்படின்னு திரும்பவும் சொல்லிக்கலாம். படத்தில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். டைரக்டர் வெங்கட் பிரபுவோட இன்டென்ஷன் என்னவா இருந்திருக்கு அப்படின்னா, மிஷன் இம்பாசிபிள் மாதிரி, கிங்ஸ்மேன் சீக்ரெட் சர்வீஸ் மாதிரி ஒரு படத்தை நம்ம ஊர் ஃப்ளேவரில் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவரோட மிஷனாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மிஷனில் அவர் ஓரளவு அந்த அவுட்லைனாக தேர்ச்சி பெறாரு. பட் அதுக்கான எமோஷனல் திங்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம 80s 90s தமிழ் படங்கள்லேருந்து பாரோ பண்ணியிருக்காரு. அதுதான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய சிக்கலாகவே மாறி இருக்கு. இதனால என்ன சிக்கல் வருது அப்படின்னா, படம் ரொம்ப ப்ரெடிக்டபிளாகவே மாறிடுது. ஒரு சின்ன ட்விஸ்ட் வந்தால் கூட அந்த ட்விஸ்ட் கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறதே ஒரு பெரிய நெகட்டிவ் தான். நிறைய இடங்களில் படம் ஒரு சில இடங்களில் 90s தமிழ் சினிமாவை ஞாபகப்படுத்துது, ஒரு சில இடங்களில் 80s தமிழ் சினிமாவை கூட டச் பண்ணிட்டு வருது. அது ஒரு பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன். எனக்கு இன்னொரு பெக்குலராக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, 80s அல்லது அந்த மாதிரி ரேஞ்சில் வந்த ஒரு விஜயகாந்த் அவர்களோட படத்தோட டோட்டல் அவுட்லைன் ஸ்டோரி வந்து இந்த படத்தை அப்படியே பிரதிபலித்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படத்தில் அப்படியே பிரதிபலித்த மாதிரி தான் இருந்துச்சு. அகெயின் அது ஒரு காப்பி அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் அதுலேருந்து கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகி கதையை எழுதியிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீலுமே வந்துச்சு. அது என்ன படம் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய இடங்களில் எமோஷனல் கனெக்ட் அப்படிங்கிறது படத்தில் இல்லை அப்படின்னு சொல்லித்தேன் இல்லையா. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு பெரிய கேரக்டரோட ஒரு டெத் வருது. பட் அது நம்மளை வந்து எந்த விதத்துலையுமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவே இல்லை. அது வந்து நமக்கு ஏன்னா தெரியுது அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அதுக்கான முடிவு என்னவா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. அதனால நம்ம ஒரு மாதிரி ஜாலியாக தான் அந்த சீன்ஸை வந்து அணுகிட்டு போகிறோம். அதில் சம்மந்தப்பட்ட கேரக்டர்ஸ் ரொம்ப ஒரு எமோஷனலாக நடிக்கும்போது அது கனெக்ட் ஆகாமல் போகிறது அப்படிங்கிறது ஒரு மைனஸாக தான் நான் பார்க்குறேன். அடுத்து அந்த டிஏஜிங் அப்படிங்கிற விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணவங்க நார்மலான வர விஎஃப்எக்ஸ் ஷாட்ஸ், அதாவது ஒரு க்ரீன் மேட் ஷாட்டாக இருக்கட்டும், ஒரு ப்ளூ மேட் ஷாட்டாக இருக்கட்டும், அதில் கோட்டை விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீலுமே இருக்குது. ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் நடக்கிற அந்த பெரிய போர்ஷன் அது எல்லாமே ரொம்ப பேட்சியாக, நிறையா காட்சிகள் விஎஃப்எக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாக தெரியுது. அண்ட் பிரசாந்த் அண்ட் விஜய்க்கு ஒரு ஃபாரினில் ஒரு சின்ன கான்வர்சேஷன் நடக்கும் ஒரு பெஞ்சில், அந்த காட்சியுமே அதே மாதிரி ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாக இது ஒரு விஎஃப்எக்ஸ் காட்சி அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அந்த டிஏஜிங்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸை இந்த மாதிரி காட்சிகளுக்கும் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்கிறேன். அடுத்து அந்த கிளைமேக்ஸில் வர ஒரு என் கிரெடிட்ஸ், அது வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். ப்ளூபர்ஸ் அந்த என் கிரெடிட்ஸ் எல்லாமே இருக்குது. பட் அந்த என் கிரெடிட்ஸ் எனக்கு ஒரு தேவையில்லாத ஆணி மாதிரி தான் தெரிஞ்சுது. இந்த கதைக்கு அது தேவையே இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்குமே கொடுத்துச்சு. ரொம்ப வாலண்டியராக
கொண்டு திணிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அதை அவாய்ட் பண்ணிருக்கலாம். அண்ட் ஓவராலாவே இந்த 3 hours டியூரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப டயரிங்காக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. எங்கேஜிங்காக படம் போகுது அப்படிங்கிறத தாண்டி கதை அப்படிங்கிறது ரொம்ப ப்ரெடிக்டபிளாக இருக்கிறதுனால இந்த 3 ஹவர்ஸ்ங்கிறது நமக்கு ஒரு 4 hours பார்த்த மாதிரியான ஒரு எஃபெக்டை கொடுத்துருது. இன்னுமே ஒரு 30 minutes தாராளமாக இந்த படத்தை ட்ரிம் பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே வருது. அதாவது ஒரு 2.5 மணி நேரம் படமாவோ இல்லை 2 மணி நேரம் 20 நிமிஷம் படமாவோ இருந்திருந்தா இன்னுமே ஒரு டைட்டான பேக்கேஜாக நம்மளை இன்னும் என்டர்டெயின் பண்ணுற படமாக இது இருந்திருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படி இல்லை அப்படிங்கிறது சோகமான விஷயம். த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் த கோட் படத்தோட ஓவரால் வெர்டிக்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். நிச்சயமா தியேட்ரிக்கலாக படம் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு படம் தான். மொமெண்ட்ஸ் அங்கங்கே நல்லா இருக்கு. அண்ட் குறிப்பாக விஜய் அவர்களோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தை ரொம்பவே எலிவேட் பண்ணியிருக்கு. விஜய் அவர்கள் இந்த படத்தில் இல்லை அப்படின்னா இன்னுமே இந்த படத்து மேலே ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அண்ட் எகைன் இந்த தியேட்ரிக்கல் மொமெண்ட்ஸ் எல்லாம் ஓடிடியில் பார்க்குறப்ப அப்படியே ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். தியேட்டருக்கெல்லாம் மொமெண்ட்ஸ் ஒர்க் ஆகிற அளவுக்கு ஸ்டோரியோ ஸ்க்ரீன் பிளேயோ கனெக்ட் ஆகலை அப்படிங்கிறதும் ஒரு சோகமான விஷயம் தான். இந்த படத்தை நான் ஒரு ஆவரேஜ் வாட்சாக ரேட் பண்ணுவேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். வேற ஒரு ரிவ்யூவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். நீர்ப்பறவை, தர்மதுரை ஆகிய படங்களை இயக்கிய இயக்குனர் சீனு ராமசாமியின் தயாரிப்பில் யோகி பாபு மற்றும் ஏகன் நடிக்கும் கோழிப்பண்ணை செல்லதுரை செப்டம்பர் 20 முதல் உலகமெங்கும்.